கொத்தாணி கண்ணால என்ன கொத்தோட கொன்னானே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுல ஒரு கடுகும் எண்ணெயும் போல காதல் சோடி இல்லையடி, ரெண்டும் ஒன்னா சேரும் நேரம் வந்தா ஒன்னு கொதிக்கும் ஒன்னு வெடிக்கும் காதல் இது தாண்டி. ஒரு கடுகும் எண்ணெயும் போல காதல் சோடி இல்லையடி, ரெண்டும் ஒன்னா சேரும் நேரம் வந்தா ஒன்னு கொதிக்கும் ஒன்னு வெடிக்கும் காதல் இது தாண்டி அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா ரீச் ஆயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணும். அனிருத்துங்கிற ஒரு பேர் வெளியே வருது, 3ன்னு ஒரு படத்துல வருது. இது 2வது படம் டேவிட்ங்கிறது, சரிங்களா? அப்ப இவ்வளவு வெளிச்சம் இல்ல அவருக்கு, ஆனா கண்டிப்பா பெரிய இடத்துக்கு வரக்கூடிய தகுதி அத்தனையும் இருக்குங்கிற ஒரு எல்லாருக்குமே அது ஒரு எல்லாம் யாராது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லா பாட்டும் ஒரு சவால் தான். அது ஒரு மேஜிக் நடக்கும்போது நம்ம அதை அறுவடை பண்ணிக்கிறோம் வெற்றியில, புரியுதுங்களா? இது கவனிக்காம இப்ப நிறைய வரிகள், என்னோட வரிகள் கவனிக்காம நிறைய இருக்கு. நான் சொல்றது எல்லா படைப்பாளியோடைய வரிகளும் இவ்வளவு உருகி எழுதியிருக்கோம், இவ்வளவு நல்லா எழுதியிருக்கோம், ஆனா மக்களுக்கு போய் சேரல அப்படின்னு சில பாடல்கள் நம்ம மட்டும் கேட்கும்போது இதை இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருக்கணும் அப்படின்னு தோணும். நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்டை ஏவுறோம், பூமியில இருக்கு நேர வியாபாரம் பண்ணுறோம் அப்படிலாம் வரும். 6 இருக்கும் பக்கத்துல ஊரு வாணுச்சு, வரலாறு சொல்லுச்சு, ஊரு மட்டும் இருக்குதையா 6 எங்க தெரியல, போன இடம் புரியல. பறவை நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குது, நன்றி மறந்து சிரிக்குது, 6 அறிவை வச்சுக்கிட்டு ஆணவத்தில் ஆடுது அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த தண்ணீருக்கான சிறந்த பாடலா நான் பாக்குறேன். இது இந்த பாட்டை முதல் முறையா கேட்டு பாலா சார் அப்படியே கண் கலங்கிட்டார். ஸோ நீங்கள் பல ஹிட் படங்கள் கொடுத்துருக்கீங்க, பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ எஸ்பெஷலி சொல்லணும்னா குட் நைட்லையா இருக்கட்டும், யாஞ்சி பாடலாக இருக்கட்டும், என்ன ஹிட் படம் பாடல்கள் நீங்கள் கொடுத்தாலும் ஃபேவரட் இன்ன வரைக்கும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடல் கனவே கனவே தான். அதாவது எப்படின்னா ஒரு ஃபீலிங்ஸை அந்த அளவுக்கு வார்த்தையால் போட்டு அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட இமோஷன்ஸ்லாம் அதில் கலந்து வெளி வந்திருக்கு. ஸோ அந்த பாடல் எழுதும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த ஒரு லிரிக்ஸை நீங்க எப்படி எழுதுறீங்கன்னு சொல்லுங்க சார். இல்லை, நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல இந்த பாட்டு இன்னைக்கும் பேசப்படுது, கேட்கப்படுது அப்படின்னா அது அனிபுரோட வாய்ஸ் தான். பெரிய மியூசிக் அண்ட் வாய்ஸ், அதோட நம்மளோட லிரிக்ஸும். இந்த நேரத்துல முதல் முறையான அஜித் சாருக்கு படம் எழுதி பாட்டு கொடுத்துருக்காரு, அவர் மூலியமா தான் அதுவும் நடந்தது. அது எனக்கு கனவே கனவே நெஞ்சமே தனியே விடாமுயற்சியில இது ஹேட்ரிக். இந்த டைம்ல நான் அவரை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த பாட்டு எழுதும் போது இவ்வளவு தூரம் நிக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க சொன்னீங்களே எப்படி எமோஷனல் கொட்டி, அதெல்லாம் கிடையாது. இந்த பாட்டு எப்படியாவது ஓகே ஆயிடணும். ஏன்னா அப்பதான் அனிருத்துங்கிற ஒரு பேர் வெளியே வருது, 3ன்னு ஒரு படத்துல வருது. இது 2வது படம் டேவிட்ங்கிறது, சரிங்களா? அப்ப இவ்வளவு வெளிச்சம் இல்ல அவருக்கு, ஆனா கண்டிப்பா பெரிய இடத்துக்கு வரக்கூடிய தகுதி அத்தனையும் இருக்குங்கிற ஒரு எல்லாருக்குமே அது ஒரு எல்லாம் யாராது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஆல்பம் அது 3. ஸோ அப்படி இவருக்கு எழுதும்போது இந்த பாட்டு பக்காவா வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்ததே ஒழிய இதுக்கு இப்படி உருகி எழுதணும் அப்படிலாம் இல்லை. அந்த டியூனுக்கு என்ன நியாயம் செய்ய போறோம் அப்படிதான் நான் நிறைய ஆப்ஷன் அனுப்பிச்சேன். அதுல சூஸ் பண்ணது கனவே கனவே அனி ப்ரோ. அவருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். சோ இட்ஸ் நாட் லைக் அந்த சிச்சுவேஷன்ல நான் ஃபுல்லா மூழ்கி இருந்து தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லைங்க. இப்ப நீங்க சிச்சுவேஷன் மூழ்கிங்கிறத விடங்க, நீங்க அதை கடந்து தானே வந்திருப்பீங்க. நிறைய எப்படியும் பெயினை பார்த்து தானே வந்திருப்போம். இதுக்கு இந்த வரிகளை இப்ப நான் இந்த கண்கள் ரெண்டும் நீரிலே, இது வேறொரு படத்துல வேறொரு பாட்டுக்கு எழுதுன வரிகள், அது வேற ஒரு வடிவமா எழுதியிருந்தேன். இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது, இது இங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இது நாங்க பல்லவி எழுதி 1 மாசம் கழிச்சு தான் சரணம் முடிச்சோம். எனக்கு சரணம் டியூன் அப்புறம் தான் அனுப்பிச்சாரு. 1 மாசமோ 2 வாரமோ தெரியல. அப்ப அனுப்பிச்சு ஒரு 1/2 hourல எனக்கு அனுப்பிச்ச சரணம் தான் இது. அது இவ்வளவு தூரம் டெப்தா இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதுதான் அந்த ஒரு என்ன சொல்றது, சவால் தான். எல்லா பாட்டும் ஒரு சவால் தான். அது ஒரு மேஜிக் நடக்கும்போது நம்ம அதை அறுவடை பண்ணிக்கிறோம் வெற்றியில, புரியுதுங்களா? இது கவனிக்காம இப்ப நிறைய வரிகள், என்னோட வரிகள் கவனிக்காம நிறைய இருக்கு. நான் சொல்றது எல்லா படைப்பாளியோடைய வரிகளும் இவ்வளவு உருகி எழுதியிருக்கோம், இவ்வளவு நல்லா எழுதியிருக்கோம், ஆனா மக்களுக்கு போய் சேரல அப்படின்னு சில பாடல்கள் நம்ம மட்டும் கேட்கும்போது இதை இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருக்கணும் அப்படின்னு தோணும். அதனால இது ரீச் ஆனதுனால ஒட்டுமொத்த பேரும் நமக்கு வருது, அவ்வளவுதான். சோ இப்போ நாங்க சில விஷயங்கள் ஆடியன்ஸ்க்கு காமிக்கணும்னு நினைக்கிறோம். சோ நீங்க அந்த நிறைய விஷயங்கள் காணப்படாதது எங்களுக்கு ஏதாவது ஒரு 4-5 லிரிக்ஸோ இல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகாதோ நீங்க எங்களுக்கு நிறைய சொல்லலாம். எப்படின்னா இப்ப அந்த சண்டி வீரன்ல ஒரு பாட்டு வரும், கொத்தாணி கண்ணால என்ன கொத்தோட கொன்னானே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுல ஒரு கடுகும் எண்ணெயும் போல காதல் சோடி இல்லையடி, ரெண்டும் ஒன்னா சேரும் நேரம் வந்தா
ஒண்ணு கொதிக்கும் ஒண்ணு வெடிக்கும் காதல் இது தாண்டி. ஒரு கடுகும் எண்ணெயும் போல காதல் ஜோடி இல்லையடி, ரெண்டு ஒண்ணா சேரும் நேரம் வந்தா ஒண்ணு கொதிக்கும் ஒண்ணு வெடிக்கும் காதல் இது தாண்டி அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா ரீச் ஆயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணும். அதே மாதிரி அதே படத்துல எல்லாருக்கும் இது பரவலா பேசப்பட்ட பாடல், ஆனா இது நான் தான் எழுதுனேன்னு யாருக்கும் தெரியாது. தாய்ப்பாலும் தண்ணீரும்னு ஒரு தண்ணீருக்கு பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த ஒரு பாடல் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையல. எனக்கு கண்ணதாசன் ஐயா எழுதியிருக்காங்களா, இது இந்த இந்த தண்ணீர் சார்ந்து சொல்றேன். தண்ணீருக்குன்னே யாருக்கும் அந்த மாதிரி அமையலையோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சா சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணலாம். அதுல வந்து என்னன்னா, தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாத்தான் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு, ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா போனுச்சே. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்டை ஏவுறோம், பூமியில இருக்கு நேர வியாபாரம் பண்ணுறோம், அப்படிலாம் வரும். ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு வாணுச்சு, வரலாறு சொல்லுச்சு, ஊரு மட்டும் இருக்குதையா ஆறு எங்க தெரியல, போன இடம் புரியல. பறவை நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குது, நன்றி மறந்து சிரிக்குது, ஆறறிவை வச்சுக்கிட்டு ஆணவத்தில் ஆடுது அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த தண்ணீருக்கான சிறந்த பாடலா நான் பாக்குறேன். இது வந்து இந்த பாட்டை முதல் முறையா கேட்டு பாலா சார் அப்படியே கண் கலங்கிட்டார். பாலா சார் ப்ரொடக்ஷன் அது. ஒரு முறை ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அவரோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து 2 குழந்தைங்க அந்த பாட்டை பாடி இருந்தாங்க. அதை எடுத்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அவ்வளவு நான் அவருக்கு வந்து மெசேஜ் போட்டேன், சார் இது என்னோட லிரிக்ஸ் அப்படின்னு, வெல்டன்னு போட்டார். முதல் முறையா ரஹ்மான் சார் கிட்ட பாராட்டு வாங்கினது, பாலா சாரை வந்து அவரை கண்கலங்க வச்சது. ஸோ இது எல்லாமே இந்த பாட்டு மூலமா நடந்தது. இன்னும் கொஞ்சம் அதிகமா இது ரீச் ஆயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு இருக்கு எனக்கு. ஓகே சார், அமேசிங். கண்டிப்பா வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அமேசிங். ஸோ இப்போ வந்து நீங்க வார்த்தைகள் வந்து பல விஷயங்கள் யூஸ் பண்ணுவீங்க பல இடங்கள்ல லிரிக்ஸ்ல. ஸோ புதுசா வந்து வார்த்தைகள் வந்து தேடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க? அதாவது என்னன்னா, நான் பாடலாசிரியர் அப்படிங்கிறவன் வந்து சொற்கொத்தின்னு சொல்லுவேன். சொல்ல வந்து எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம், இல்லை நாமளே கூட 2 வார்த்தையை சேர்க்கும்போது இது நல்லா இருக்கே அப்படின்னு கூட நம்ம உருவாக்கி இருக்கலாம். அதை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நெஞ்சாத்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நானே உருவாக்கின வார்த்தை. நெஞ்ச ஆத்தி போறவ அப்படின்னு நான் ஒன்று எழுதுறேன். அப்போ அது எழுதும்போது நெஞ்ச ஆத்தி அப்படின்னு எழுதும்போது அது நெஞ்சாத்தின்னு சேர்த்து எழுதிட்டேன். எழுதும்போது நெஞ்சாத்தி போறவ அப்படின்னு எழுதிட்டேன். இது நல்லா இருக்கே, நெஞ்சாத்தி போறவனா அது யூஸ்வலா இருக்கு, நெஞ்சாத்தின்னு ராசாத்தினே நிறைய முறை சொல்லிட்டோம் இல்லையா, நெஞ்சாத்தின்னு சொல்லுவோமே, அது ஒரு நல்லா இருக்குல்ல அப்படின்னு நெஞ்சாத்தியை நான் மனப்பாடம் பண்றேன். அந்த வார்த்தையை நான் வந்து அப்படி அந்த 2 வார்த்தையை நான் உருவாக்குறேன்னு சொல்றது தப்பு. அந்த 2 வார்த்தை சேரும்போது ஒரு மேஜிக் நடக்குது இல்லையா, அதை நான் வந்து இதை வச்சு சூப்பர்ரா, இது எங்கேயாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யாஞ்சில அந்த பாட்டு அந்த வரியை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவராட்டம் படத்துல பசப்பு கள்ளின்னு ஒரு வார்த்தை வரும். அது எங்க அம்மா அடிக்கடி சொல்ற வார்த்தை. அவ கிடக்குறா பசப்பு கள்ளிம்பாங்க. அந்த மாதிரி அந்த வார்த்தையை தூக்கி அங்க வைக்கிறேன். அது பல்லவி, அந்த ஒரு அப்படி ஒண்ணு வருது. அப்புறம் வந்து தாரத்தப்பட்டில் அந்த வத்தன்ன பாட்டுல பாத்தீங்கன்னா குசலக்காரி இவ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது எங்க அம்மா சொல்ற வார்த்தை. குசலக்காரிடாவ அப்படிம்பாங்க அடிக்கடி. இந்த 2 வார்த்தையும் சொல்லும் போது இது எங்கேயாவது யூஸ் பண்ணுமே. ஏன்னா 1000வது படம் ராஜா சார் படம். இதுல அம்மா சொன்ன வார்த்தையும் அதில் உள்ள வச்சோம்னா ஒரு சின்ன ஒரு நமக்கு நல்லா ஒரு என்ன சொல்றது, நமக்கு இன்னும் இணக்கமா இருக்குமே அப்படின்னு நான் வச்சேன். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகணும். இயக்குனருக்கும் பிடிக்கணும், இசையமைப்பாளருக்கும் பிடிக்கணும்.